ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஆப்சம் வீடியோ. குர்ஸ்க் ஊடுருவலானது 20 நாள தாண்டி இன்னும் போய்கிட்டு இருக்கு. ரஷ்யாவின் படைகள்னால உக்ரைனின் ஏஎஃப்யூ படைகள அவங்களுடைய எல்லையில இருந்து இன்னும் பின்னுக்கு தள்ள முடியல. அவங்க பிடித்த பகுதிகள பிடித்த மாரியே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போதைக்கு இந்த குர்ஸ்க் மேப்ல எது மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு? ஏதாச்சும் அட்வான்ஸ்மென்ட் ஏற்பட்டிருக்கா? இல்ல ரிட்டேலியேஷன் ஏதாச்சும் நடந்திருக்கா? அப்படிங்கிறத இன்னைக்கான மேப் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது போக ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ட்ரோன் அண்ட் மிசைல கொண்டு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. என்டையர் மேப்புமே வெடி விபத்துக்கு உள்ளானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சில கூடுதல் தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ரஷ்யா நடத்தின தாக்குதல் பத்தி அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இப்ப அதிகாரப்பூர்வமான தகவல்களை கொடுத்திருக்காங்க. அதன்படி உக்ரைனுக்குள்ள இருக்கும் முக்கியமான எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸ் அழிப்பதற்காக கியூ, வினிட்சா, சைட்டோமர், கெமலென்ஸ்கி, நிப்ரோ, போல்டோவா, நிக்கோலேவ், கிரோவகாட், ஒடிசா இந்த நகரத்துல எல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா இந்த நகரத்துல தாக்கப்பட்ட தாக்குதல் எல்லாமே எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸ் அழிப்பதற்காக அப்படின்னு இப்ப மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. கேஸ் கம்ப்ரஸர் ஸ்டேஷன்ஸ் அழிப்பதற்காக லிவோவ், இவனோ பிராங்கோவிஸ், கர்கோவ் அந்த நகரங்களை அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் இருக்கும் கேஸ் கம்ப்ரஸர் ஸ்டேஷன்ஸ் தான் உக்ரைனின் கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஆப்ரேட் செய்யப்படும் இடம். இது மூலியமா அவங்களுக்கு இந்த கேஸ் எக்ஸ்போர்டேஷன் மூலியமா வரும் வருமானம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்கள், குறிப்பா வான்வழி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் கியூ மற்றும் நிப்ரோ பெட்ரோவிஸ் அப்படிங்கிற இடத்துல சேகரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த இடத்தையும் நாங்க தாக்கி அந்த ஆயுதம் கிடங்க நாங்க அழிச்சிருக்கோம் அப்படின்னு ரஷ்யாவின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. இது போக பவர் கட் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்ல. இந்த பவர் கட் எதற்காக அப்படிங்கிற விளக்கமும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ரயில் மூலியமா உக்ரைனியர்கள் அவங்க ஆயுதங்களை போர் நடக்கும் ஃப்ரண்ட் லைனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பதாகவும் அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்யப்படும் ஆயுதங்களை தடுப்பதற்காகவும் தான் இந்த பவர் கட் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விளக்கமும் ரஷ்யாவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக நம்ம கடைசி காணொலியில இந்த இவானோ பிராங்கோவிஸ்கில் F-16 நிறுத்தப்பட்டது. தாக்குதல் காரணமா F-16 அங்கிருந்து வேற இடத்துக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தி பார்த்தோம் இல்லையா? இருந்தாலும் 2 F-16 அந்த தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கு. 2 F-16 சிவியர் டேமேஜ் ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்ப அன்னவுண்ட் சோர்ஸ்ல சொல்லப்பட்டு இருக்கு. இன்னும் அபிஷியலா சொல்லல, பட் அன்னவுன் சோர்ஸ் 2 F-16 டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க. ஓவராலா எவ்வளோ மிசைல்ஸ் அண்ட் எவ்வளோ ட்ரோன்ஸ் உக்ரைன் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற கவுண்டை உக்ரைன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 127 மிசைல்கள், 109 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கு அப்படிங்கிற கவுண்டை உக்ரைன் கொடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த தாக்குதலுக்கு ஓவராலா ரஷ்யா எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா $1.3 பில்லியன் 1.3 பில்லியன் மதிப்பு மிக்க மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ஏவி உக்ரைனுக்குள்ள ஒரே நாள்ல தாக்குதல் நடத்திருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற செய்தியும் வெளியே வந்திருக்கு. இது ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தும் இப்ப வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்குற வரைக்கும் வெறும் 7 பேர் தான் இந்த தாக்குதலால இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. உங்க சொன்ன மாதிரியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதை மட்டும்தான் அவங்க குறி வச்சு அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா நாடு முழுக்க தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அதுல வெறும் 7 பேர் தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான கேஷுவாலிட்டிஸ் ஒரு போர் பொறுத்த வரைக்கும். நீங்க இதே இந்த ஹமாஸ் எடுத்துக்கோங்க, காசாவை எடுத்துக்கோங்க, அங்க தாக்குதல்ல எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்க இருக்கும் கவுண்டையும் நீங்க அப்படியே மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரஷ்யாவின் பிரிசிஷன் தாக்குதலுடைய திறமையை நீங்க பார்க்கலாம். எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் அழிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த தாக்குதலுக்கு உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி எது மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் இனிமேல் நாங்க ரஷ்யா கூட அமைதி பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம், தக்க பதிலடி எங்கனாலையும் தர முடியும், எங்க நாட்டு ஆயுதங்கள் பாலியான்சியா ட்ரோன்களை கொண்டும் அப்கிரேடட் நெப்டியூன் ரக மிசைல்களை கொண்டும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் ரஷ்யா மேல. நேரடி எச்சரிக்கையை இப்ப ரஷ்யாவிற்கு கொடுத்திருக்காரு. பாலியான்சியா, நெப்டியூன் அப்படிங்கிற ரெண்டுமே இப்ப ரீசெண்டா போர்க்களத்துல உக்ரைனால் உபயோகிக்கப்பட்ட புது வகையான ஆயுதங்கள். இந்த நெப்டியூன் அப்படிங்கிறது மட்டும் ஏற்கனவே உக்ரைனிடம் இருந்தது, பட் இதை அப்கிரேட் பண்ணி இப்ப பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். பாலியான்சியா அப்படிங்கிறது ஒரு ட்ரோன். இந்த ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு ட்ரோனா மிசைலா அப்படிங்கிற மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியாது. ஒரு ரெண்டும் கலந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த பாலியான்சியா. இதை வச்சும் தாக்குதல் நடத்தினாங்க குர்ஸ்க்குள்ள. இதுவும் நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடிய ட்ரோன் இல்லை, ஒரு மிசைலா ட்ரோனா நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தீவிர தாக்குதல் தன்மையுடைய ட்ரோன் தான் இந்த பாலியான்சியா அப்படிங்கிற ட்ரோனும். இதை கொண்டு எதனால தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் மேற்கத்திய ஆயுதங்களை தவிர்த்து இவங்க எங்ககிட்ட இருக்கும் ஆயுதங்களை கொண்டு நாங்கள் ரஷ்யாவை தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா ரீசெண்டாக இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க கொடுத்த லாங் ரேஞ்ச் மிசைலை கொண்டு ரஷ்யாவின் எல்லைக்குள்ளே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டடாக இந்த குர்ஸ்க் ஆஃபென்சிவாக இருக்கட்டும், இல்லை கிரிமியாவை தாக்குறோம் அப்படின்னு ரஷ்யாவின் சில எல்லைக்குள்ள அமெரிக்காவின் ATACMS மிசைலை கொண்டு உக்ரைன் தாக்கிட்டே வந்தாங்க. இந்த நிலையில் இப்போ அமெரிக்கா இனிமேல் நாங்கள் கொடுத்த லாங் ரேஞ்ச்
வெப்பனை கொண்டு ரஷ்யாவின் எல்லைக்குள்ள தாக்குதல் நடத்தக்கூடாது. வேணா அந்த லிபரேட்டட் பண்ணப்பட்ட பகுதி, இந்த டான்ஸ்க், லுஹான்ஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல எங்கெங்கெல்லாம் ரஷ்யா லிபரேட் பண்ணாங்களோ அந்த பகுதிக்குள்ள நீ தாக்குதல் நடத்திக்கலாம். பட் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள எங்களுடைய ஆயுதங்கள் நீ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க. அதன் காரணமாக தான் செலன்ஸ்கி எங்களுடைய ஆயுதங்களை கொண்டு நாங்கள் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதிலிருந்து ரஷ்யாவின் எல்லைக்குள்ள உக்ரைனின் தாக்குதல் இருக்க போகுது அப்படிங்கிற செய்தியை நாம் புரிஞ்சிக்க முடியும். ரஷ்யாவின் இந்த மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா எல்லையான குர்ஸ்குள்ளேயும் நடத்தப்பட்டது அப்படின்னு ரஷ்யாவே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சுமிக்குள்ள தாக்குதல் நடத்தணும், தாக்குதல் போது எங்களுடைய குர்ஸ்குள்ளேயும் 6 பகுதிகளில் எங்களுடைய தாக்குதல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால ரஷ்யாவிற்கு கொஞ்சம் சாதகமான சூழல் இந்த குர்ஸ்க் ரீஜன்ல ஏற்பட்டிருக்கு. இது ரீசெண்டான செய்தி. இதை தவிர அந்த மேப், அந்த ஃப்ரண்ட்லைன் எங்கேயாச்சும் மாறி இருக்கா, கொலாப்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க அதற்கான ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 27ஆம் தேதி முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரண்ட் லைன்ல இதே ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு. எந்த இடமும் மாற்றப்படலை. ஈவன் ரஷ்யாவின் தாக்குதல் உள்ள இருந்தாலுமே எந்த ஒரு ஃப்ரண்ட் லைனும் கொலாப்ஸ் ஆகல அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்போ எந்த ஒரு ஃப்ரண்ட் லைன் அட்வான்ஸ்மெண்ட்டும் ஏற்படலை. அதே நேரத்தில் உக்ரைன் பின்னாடியும் போகலை. அப்போனா இத்தனை நாளாக என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லைன் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் உக்ரைனுக்கான ஃப்ரண்ட் லைன் இருக்கும் பகுதி. ஸோ இது வரைக்கும் அவங்க கேப்சர் பண்ண பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதற்குள்ளே இருக்கும் செட்டில்மெண்ட்ஸை முழு கண்ட்ரோல்களை கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளில் தான் இப்போ உக்ரைனின் வீரர்கள் இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதிக்குள்ள எல்லாமே சின்ன சின்ன பெட்டாலியன்ஸாக, சின்ன குழுவாக ரஷ்யாவின் ட்ரூப்புகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த செட்டில்மெண்ட்ஸை எல்லாம் அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்ததான் அவங்களுடைய பார்டர் அது வரைக்கும் போக முடியும். அந்த லைன் போட்டிருக்கும் இடம் வரைக்கும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கம்ப்ளீட்டாக கொண்டு வர முடியும். ஸோ அதற்கான வேலையில தான் இப்போ இறங்கியிருக்காங்க. இதற்கான சிறந்த எக்ஸாம்பிளாக நம்ம மலாயா அப்படிங்கிற இடத்த சொல்லலாம். ஏன்னா மலாயாக்குள்ள ஒரு யூனிட் ஆஃப் ரஷ்யன் ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களை என்சர்க்கிள் பண்ணி இப்போ உக்ரைனியன்ஸ் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் மட்டுமே தொடர்ந்து 3 நாளைக்கு மேலே போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் உக்ரைனின் படைகள்னால ரஷ்யாவின் அந்த சின்ன பெட்டாலியனை தோக்கடிச்சு அந்த மலையா அப்படிங்கிறத அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல. இப்போ தாக்குதல் குர்ஸ்குக்குள்ளே இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் லைன் அப்படியே இருக்குது. ஆனால் செட்டில்மெண்ட்ஸ்குள்ளே நடக்கும் தாக்குதல் மட்டும் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த ஃப்ரண்ட் லைன் நவுறாமல் இருக்கிறதுக்கான மேப் நமக்கு சொல்ல வருது. கூடுதல் பற்றி நம்ம கடைசியாக ஒரு காணொலி போட்டுருந்தோம் இல்லையா, அப்போ உக்ரைனின் சில தீவிரமான பிளான்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த குல்ஷ்கோவால இருக்கும் பிரிட்ஜை உடைக்கிறதுக்கான பிளானாக இருக்கட்டும், இல்லை பலையா அங்கேருந்து ஒரு நியூ ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி பெரிய இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கான பிளானாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு மேப் போட்டு ஒரு டிராயிங் மாதிரி போட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதற்கான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குல்ஷ்கோவா அப்படிங்கிற இடத்துல இருக்கும் 3 முக்கியமான பிரிட்ஜஸ்கள் எல்லாமே உக்ரைனியர்களால் தகர்க்கப்பட்டது. இது மூலயமா அந்த குல்ஷ்கோவா அப்படிங்கிற பகுதி இப்போ கம்ப்ளீட்டா நார்த் குர்ஸ்கில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. ரஷ்யாவின் படைகள்னால அங்கே ரீச் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. நடுவில் ரிகசம் அப்படிங்கிற ஆறு ஓடும். ஸோ அந்த ஆறை தாண்டி தான் இவங்க வரணும். அந்த ரிகசம் ஆற்றை கடக்கிறதுக்கு இந்த 3 பிரிட்ஜ் தான் இருக்கு. அந்த 3 பிரிட்ஜ் தான் இப்போ உக்ரைனியர்கள் உடைச்சிருக்கிறாங்க. உடைச்சது மட்டும் இல்லாமல் பாண்டூன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தற்காலிக பிரிட்ஜை போடுறதுக்கான நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட்டாலும் அதையும் அவங்க மேற்கத்திய நாடுகள் கொடுத்த ஆயுதங்களை கொண்டு அந்த நடவடிக்கைகளையும் இவங்க தவிடுபடி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கான இமேஜஸ், ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா MLRS கிளஸ்டர் மியூனிஷன்ஸ், ஹைமார்ஸ், கிளைட் பாம்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி அந்த புதுசாக போடப்படும் பாண்டூன்களையும் உடைச்சிட்டு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த குல்ஷ்கோவாக்கு கீழே இருக்கும் பகுதிகளை அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு உக்ரைன் தீவிரமாக அந்த இடத்த கண்காணித்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இப்போ கண்ணுக்கு தெரியாத நியூ ஃப்ரண்ட்டாக என்ன இருக்குன்னா, இந்த ரகசம் ஆறு அப்படிங்கிறது தான் ஒரு புதிய ஃப்ரண்ட் லைனாக இந்த பக்கம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ரஷ்யர்கள்னால அங்கேருந்து இங்கே வர முடியல, இன்அக்சசிபிளாக இருக்கு. ஸோ உக்ரைன் தான் இப்போ அந்த இடத்த ஃபுல்லாமே கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி குல்ஷ்கோவா இது மாதிரி பகுதிகளில் பிரிகேட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரிகேட் இல்லை. இந்த குல்ஷ்கோவாக்கு கீழே இந்த மாதிரி சவுத் சைடில் இருக்கும் ஏரியா ஃபுல்லாமே இப்போ உக்ரைனின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம கொர்னேவோ சுட்ஸா அப்படிங்கிற அந்த மெயின் ஹைவேவை கேப்சர் பண்ணுறதுக்கான சண்டையில் உக்ரைனிய படைகள் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த மெயின் ஹைவேவை இப்போ உக்ரைனிய படைகள் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு மேப்பில் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்கள், அதுதான் அந்த மெயின் ஹைவே. ஸோ இதன் மூலமாக இப்போ அவங்க பிடிச்ச பகுதிகளுக்கு ஈஸியாக அவங்களுடைய மொபைலைசேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஹைவேவை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்தோம்னா அந்த ஸ்பெல்னே அப்படிங்கிற இடத்துல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. கைப்பற்றி இளைய பகுதி வரைக்கும் கைப்பற்றுவதற்கான முயற்சியில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக அந்த ஸ்மெல்லேவை தாண்டி அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் இப்போ நகர்ந்துருக்கு. அப்போனா ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மேப் நமக்கு காமிக்குது. ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலையா வரைக்கும் போகும். ஆக்சுவலாக அதுதான் அவங்களுடைய பிளான். பட் இப்போதைக்கு அது கிரி அப்படிங்கிற இடம் வரைக்கும் அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் நின்று இருக்கு. பெலையா அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த பக்கம் கீழே பெல்கிராடின் ஊடுருவல் முயற்சியில் ஏற்கப்பட்ட சில நடவடிக்கைகளை நம்ம பேச வேண்டியது வரும். முக்கியமாக அந்த கொலோத்திவ்லோக்காவா இருக்கட்டும், இல்லை போரஸா இருக்கட்டும். போரஸ் அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே கைப்பற்றினாங்க அப்படின்னு நம்ம கடைசி காணொலியிலே பார்த்துருந்தோம். பட் கொலோத்திவ்லோக்கா அப்படிங்கிற இடத்த கைப்பற்றுவதற்காக பீரங்கி படைகளை கொண்டு முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க AFU படைகள் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்.
ஸோ ஏஎஃப்யூ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன். அதை தான் நம்ம ஏஎஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொலோட்டிவ்லோகாவையும் வெசவே அப்படிங்கிற இடத்தையும் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் அங்கே இருக்கிறது இதுதான். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் பிட்டாக இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா அது கிரி வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக அது பெலையா வரைக்கும் வரும், அங்கேருந்து இந்த கொலோட்டிவ்லோகாவை கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதற்கான ஒரு பிளான் தான் அங்கே எக்ஸாக்டாக அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. கடைசியாக காமிச்ச காணொலிக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்கும் காணொலிக்கு நடுவில் இருக்கும் நாள்களில் நடந்த சேஞ்சஸ் வெறும் இது மட்டும்தான். இதற்கு மேலே பெருசாக எதுவும் நடக்கல. நடந்தது எல்லாமே இன்டர்னலாக செட்டில்மெண்ட்ஸ் கையகப்படுத்துறதுக்கான தாக்குதல் தான் நடந்துகிட்டு இருந்தது. அதன்படி இப்போ வரைக்கும் உக்ரைனியர்கள் எத்தனை செட்டில்மெண்ட்ஸை இந்த குர்ஷ் பகுதிக்குள்ளே கையகப்படுத்திருக்கிறாங்க, எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பை கையகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 96 செட்டில்மெண்ட்ஸை இப்போ குர்ஷ் பகுதிக்குள்ளே உக்ரைனியர்கள் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா 1300 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பளவை அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் உக்ரைன் சார்பாக வெளியிடப்பட்ட தகவல்களாக இருக்கு. இந்த கர்கிவ் அப்படிங்கிற பகுதியில் சின்னதாக ஒரு ஊடுருவலுக்கான முயற்சி நடத்தப்பட்டது. பட் அந்த ஊடுருவல் முயற்சி அந்த நாள்லயே ரஷ்ய படைகள் தோக்கடிச்சிட்டாங்க. அதற்கு பதிலடியாக இவங்க எந்த இடத்துல ஊடுருவ முயற்சி பண்ணாங்களோ அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இவங்க ஊடுருவி ஒரு புது ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக 20 நாள் தாண்டியும் உக்ரைன் நின்ன இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன, ரஷ்ய படைகள் ஏன் இவங்களை பின்னுக்கு தள்ளலை அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான காரணமே ரஷ்யா போதுமான படைகளை அந்த இடத்துல குவிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம் ரீடெப்ளாய் பண்ணுறாங்க, மொபிலைஸ் பண்ணுறாங்க. மொபிலைஸ் பண்ணுறது பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு சின்ன சின்ன குழுக்கள் மட்டும்தான் மொபிலைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேக்னர் படைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அந்த இடத்துல டெப்ளாய் பண்ணப்படல அப்படின்னு தான் சொல்லப்படுது. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் வேக்னர் படைகள் டெப்ளாய் பண்ணியிருப்பது இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு பின்னாடி இருக்கும் உள்பகுதிக்குள்ள முக்கியமான பகுதியை கையகப்படுத்தக்கூடாதுன்னு தான் வேக்னர் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் லைனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எந்த படைகளும் டெப்ளாய் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இத்தனை நாள் வரைக்கும் ரஷ்யாக்குள்ள உக்ரைனியன் படைகள் இருப்பதற்கான காரணம். இந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. ஏன்னா சமீபத்தில் இப்போ சேச்சனியாவுக்கு போயிட்டு வந்தாருல புட்டின், அந்த பயணத்தில் குர்ஷ்கை மீட் எடுக்கிறதுக்காக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆக்மட் படை வீரர்கள் வாலண்டியரா இப்போ இந்த குர்ஷ் பகுதிக்குள்ள டெப்ளாய் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதிக நம்பர்ஸ்ல இப்போ ஆக்மட் படைகள் வர போறாங்க. உக்ரைன் இதை எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த குர்ஷ் ஊடுருவலுக்காகவும் இந்த இடத்தை தொடர்ந்து பிடித்து வைப்பதற்காகவும் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் போலந்து அவங்க நாட்டு இன்டெலிஜென்ஸ், அதாவது அவங்க நாட்டு உளவுத்துறை, அவங்க நாட்டு சேட்டலைட் டேட்டாவுக்கு வந்து உக்ரைனிய வீரர்களுக்கு உதவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இதை SVR அப்படிங்கிற ரஷ்யன் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இப்போ வெளியில சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்டன், அமெரிக்கா, போலாந்து இந்த 3 நாடும் அவங்களுக்கு கிடைக்கும் உளவு தகவலை வச்சியும் அவங்களுடைய சேட்டலைட் டேட்டாவை பயன்படுத்தியும் எங்கெங்க ரஷ்யாவின் சிறு சிறு பிரிகேடுகள் இந்த அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனுக்குள்ள இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருந்து அவங்களை வந்து அட்டாக் பண்றதுக்கு வராங்க அப்படிங்கிற தகவல்களை அவங்களுடைய டேட்டால இருந்து உக்ரைனுக்கு கொடுக்கறதுனாலையும் ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் உக்ரைனியர்கள் செயல்படுவதனாலையும் தொடர்ந்து உக்ரைனியர்கள் இந்த குர்ஷ் பகுதிக்குள்ள ஊடுருவிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ SVR அவங்களுடைய தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த குர்ஷ் ஊடுருவல் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ரஷ்யாவின் வெற்றிகள் நம்ம பேச மறந்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யா பல இடங்களை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சொல்லப்போனால் பல பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாமே குர்ஷ் ஊடுருவலை வச்சு சப்ரஸ் செய்யப்பட்டது. வெளியிலே யாருக்கும் சொல்லலை. நான் இப்போ அதற்கான மேப்பை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கீழே இந்த டோன்பாஸ் பகுதிக்கிட்ட வந்தீங்கன்னா அந்த வெற்றி எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்போம் பாருங்க. ஸோ இந்த ஏரியாக்களில் தான் ரஷ்யா அவங்களுடைய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெட் கலரில் ஒரு லைன் இருக்கும் பாருங்க. அந்த லைன் என்ன அப்படின்னா இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் பிப்ரவரி 2022 ஆரம்பிக்கப்பட்டதில் அப்போ இருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கப்பட்ட ஃப்ரண்ட் லைன் அதுதான். அந்த ரெட் கலரில் இருக்கும் ஃப்ரண்ட் லைன் தான். இப்போ அதுவே நான் பிளாக் கலரில் ஒரு ஃப்ரண்ட் லைன் இருக்குன்னு காமிச்சிருப்பேன் பாருங்க. அது என்னன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து புதுசாக இருக்கும் ஃப்ரண்ட் லைன். அந்த ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த வெற்றி அப்படிங்கிறத காமிக்க வருது. ஸோ இந்த பிளாக் ஏரியாக்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஷேடட் பொசிஷன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் இருக்கும். செட்டில்மெண்ட்ஸை எல்லாம் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத குறிக்கும் ஷேடட் ஏரியாஸ் தான். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல ஷேடட் ஏரியாஸும் பிளாக் லைன்ஸ் பக்கமாக இருக்கும். அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரஸ்க் அண்ட் நியூயார்க் அப்படிங்கிற இந்த 2 பகுதியும் தான். நியூயார்க் அப்படிங்கிறது ரொம்ப வாரமாக தொடர்ந்த சண்டை. ஸோ கடைசி அதில் ரஷ்யா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. என்டையர் நியூயார்க் அப்படிங்கிற பகுதியும் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அதை தொடர்ந்து டோரஸ்க் அப்படிங்கிற பகுதியை முழுசாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு சண்டை தான் போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் பல பகுதிகளையும் ரஷ்யா அவங்களுடைய முன்னேற்றத்தை காமிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி வரும்னா இந்த டோரஸ்க்கு கீழே இருந்து வருவாங்க, நியூயார்க்கு சைட்ல இருந்து வராங்க ரஷ்ய படைகள். அப்படிதான் இந்த டோரஸ்க்கு பிடிப்பதற்கான முயற்சி போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் செய்தி என்ன வந்துகிட்டு இருக்குன்னா டோரஸ்கின் சில செட்டில்மெண்ட்ஸ் அவங்க பிடிச்சிருக்காங்க, ஆனால் கம்ப்ளீட்டா அவங்க பிடிக்கல அப்படிங்கிற செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ டோரஸ்க் பக்கமாகவும் சண்டைகள் போயிட்டு இருக்கு, குர்ஷ் பகுதி இல்லாம அப்படிங்கிறதா நான் இங்க சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் அங்கே குர்ஷ்க்கு இன்வேஷன் நடக்குது. இந்த இடத்துல இவங்க முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் இங்கே
இருக்கும் பெரிய பெரிய படைகளை அவங்க ரீடெப்ளாய் பண்ணல புஷ் பகுதிக்குள்ள. ஏன்னா இங்க கை வச்சாங்கன்னா இங்க இருக்கும் முன்னேற்றம் குறைக்கப்படும். ஸோ இங்க அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிரும். அந்த பக்கமா ஒரு வகையில ஹோல்டு பண்ணிடுவாங்க. இங்க நடக்கும் அட்வான்ஸ்மெண்ட் தடைப்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் புஷ்க்கு அங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காங்க. பட் இப்ப ஆக்மத் படை ரீசெட்டில் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. புஷ் பகுதியில் ரஷ்யா இழந்தாலுமே இந்த பக்கம் அவங்களுடைய அட்வான்டேஜ் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கறத தான் சொல்ல வரேன். இதை பல ஊடகங்களும் சொல்ல தவறியது அப்படிங்கிறது தான் மேட்டராக இருக்குது. ஸோ இந்த ஒரு காணொலி மூலிமா நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்லிட்டேன். குறிப்பாக இந்த மிசைல் தாக்குதலுக்கு அப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு தாக்குதல் இருக்க போகுதா அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இன்னொரு தாக்குதல் இருக்கலாம் அப்படிங்கிற தகவல்களும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரஷ்யாவின் இந்த தாக்குதல் எல்லாமே இந்த புஷ் பேட்டில் இந்த புஷ் ஊடுருவலை எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தியிருக்காங்க உக்ரைனுக்கு இந்த ஒரு நாள் தாக்குதலில் ரஷ்யா. கண்டிப்பாக அவங்களுடைய படைகளை ரீடெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ ரீகன்சிடர் பண்ணும்போது இந்த புஷ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தான் இருக்கு. இந்த கேள்வியோடைய இன்னைக்கான காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கான காணொலி பற்றி நம்ம கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோம். Until signing off from ஆயுதம் அறிவோம். Stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.